நண்பர்களே, எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்துருவோம். 8ஆம் வகுப்பு பொருளியல், எக்கனாமிக்ஸ் துறை சார்ந்த கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம எல்லா வகுப்புல இருக்க எல்லா துறை சார்ந்த கலைச்சொற்களையும் புக்கோட தான் பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை போல படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு, மக்களுக்கு, உங்களோட உறவினர்களுக்கு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, யாரா இருந்தாலும், பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களா இருந்தாலும் நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துகள் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒண்ணா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க கருத்துக்களை கமெண்ட்ல கொடுங்க. லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு நீங்க லைக் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, எந்த மாதிரி இந்த வீடியோவோட அந்த டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு வந்து சேருது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? போலாமா? ஓகே, வாங்க போயிடுவோம். 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பொருளியல் சார்ந்த கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். தற்செயல் அல்லது எதர்ச்சியாக அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தற்செயல் அல்லது எதர்ச்சியாக ஆங்கிலத்துல சொல்லணும் மக்களே, தமிழ்லயே சொல்லக்கூடாது. தெரியலையா? அடடடடா, நானே சொல்லி தந்துடுறேன் வாங்க. கோஇன்சிடென்ட். கோஇன்சிடென்ட் COINCIDENCE. எதர்ச்சியாக, தற்செயல் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல டப்புன்னு சொல்லிடணும். பண மதிப்பு குறைப்பு. அப்படியே வாங்க 2016 பக்கம் கொஞ்சம் போயிட்டு வருவோம். போயிட்டோமா? என்னன்னா, அதிகாரப்பூர்வமா இந்த பணத்தை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? பழைய காலத்துல 1000 500 எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அத என்ன பண்ணாங்க, நமக்கு வேண்டாம்ப்பா, நம்ம புது தாளுக்கு போவோம் அப்படின்னு போனாங்க. அதுதான் பண மதிப்பு இழப்பு செய்தல், பண மதிப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்துல டிமானடைசேஷன். DEMONITIZATION. கரெக்டா பாத்துங்க. டிமானடைசேஷன் பண மதிப்பை குறைக்கிறது, அதிகாரப்பூர்வமாக பணம் பயன்படுத்துவதை குறைக்கிறது, அதை நிறுத்திடுறது. நீங்க நினைக்கலாம், பண மதிப்பு குறைப்புன்னு தானே சொல்றீங்க, 500 ரூபா இருக்கிறத 200 ரூபா, 1000 ரூபா இருக்கிறத 500 ரூபான்னு குறைப்பாங்களோ? அப்படிலாம் நினைக்க கூடாது. பயன்பாட்டுல இருந்து அதை படிப்படியா நீக்குவாங்க, இல்லைன்னா ஒட்டு மொத்தமா நீக்கிடுவாங்க. அதுதான் நமக்கு டிமானடைசேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. இணை பொருளாதாரம். அது என்னங்க இணை பொருளாதாரம்? ஒண்ணுமே இல்லைங்க, 2 வெவ்வேறு பொருளாதார அமைப்பு இருக்குங்க. அதாவது பேரலைஸா அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும், 2 பக்கம் வெவ்வேறு மாதிரி. அதுதாங்க ஆங்கிலத்துல டுவல் எக்கனாமின்னு சொல்லிடுறாங்க. DUAL, அதுக்கப்புறமா எக்கானமி, ECONOMY, எக்கானமி. இணை பொருளாதாரம், டூவல் எக்கானமி. டூவல் எக்கானமி நல்ல காது கொடுத்து கேளுங்க, டூவல் எக்கானமி. வாங்கும் சக்தினா என்ன மக்களே? வாங்கும் சக்தி நம்ம என்னத்தை வச்சு வாங்குவோம்? பணம் தானே. இப்ப நம்ம கிட்ட பணம் தானே இருக்கு. டிஜிட்டல் கரன்சியா இருந்தா எதா இருந்தானுங்க, பணம் பணம் தானே. அதை வச்சு நம்ம பொருளை வாங்குறோம்னா அதுதான் வாங்கும் சக்தி. என்னன்னு சொல்லணுமா? சரி, உங்களுக்கு புரியுறாப்லே சொல்றேன். நம்ம ஒரு செல்போனை வாங்கணும், நம்ம கிட்ட ஒரு 15,000 ரூபாய் தான் இருக்கு. ஆனா செல்போனோட விலை என்ன பண்ணிடுது, 25,000 உயர்ந்து போகுது. அடடா, 10,000 ரூபாய் அதிகமாயிருச்சு, நம்ம என்ன பண்றது? நம்ம கிட்ட 15,000 தானே இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் பாத்தீங்களா? அதுதாங்க அந்த வாங்கும் சக்தி. பர்ச்சேசிங் பவர். இப்ப 15,000க்கு ஒரு போன் வாங்கலாம்னு நினைச்சோம். நம்ம நினைச்ச அந்த போன் என்ன ஆகி போச்சு, 25,000 ரூபாய் ஆயிப்போச்சு. அதை விட குறைவா இருந்த போனு 15,000க்கு வந்துருச்சு. நம்ம நிலையில என்ன பண்ண முடியும்? நம்ம அதை தான் வாங்க முடியும், நம்ம சக்திக்கு தகுந்தது. பர்ச்சேசிங் பவர்.
அத பர்ச்சேசிங் பவர்னு சொல்றாங்களா? ஸ்பெல்லிங் தானே, சொல்லிடுறேன். PURCHASING, பர்ச்சேசிங் பவரா சொல்லிடுவோம். POWER, பவர். என்னதுங்க? பணத்தை வச்சு பொருட்களை வாங்குற அளவு. பர்ச்சேசிங் பவர். ஒரு மனதாக முடிவெடுத்தல், ஒருமித்த குரலாலான நிலை. ஒரு மனதாக முடிவெடுத்தல். இப்ப வீட்டுல என்ன பண்ணுவோம், நம்ம 24 இன்ச்சு டிவி வாங்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். எல்லாரும் சேர்ந்து இல்ல இல்ல இல்ல, நமக்கு 32 இன்ச்சு டிவி வாங்கினாதான் சரியா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும், அதுவும் நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு டிவியா வாங்குங்க அப்படின்னு சஜஷன் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா சரி ஓகே 32 இன்ச்சு டிவி வாங்கிடுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம்ல, அதுதான் ஒரு மனதாக முடிவெடுத்தல்ங்கிறது. அதுதான் ஒருமித்த குரலாலான நிலை. யுனானிமிட்டி, ஆங்கிலத்துல யுனானிமிட்டின்னு சொல்றாங்க. ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். UNANIMITY, யுனானிமிட்டி. யுனானிமிட்டி ஒரு மனதாக முடிவெடுத்தல், ஒருமித்த குரலாலான நிலை. யுனானிமிட்டி. யுனானிமிட்டி. வரி ஏய்ப்புன்னா என்ன? அடடா, சட்டவிரோதமாக குறைஞ்ச வரியை செலுத்துறது. அதாவது நம்ம இருந்துகிட்டு ஒரு கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு, அண்ணே பில்லு போடாம கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்போமா? ஏன்? அந்த வரியை கட்டுறதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு. புரியுதா? அது என்னது? வரி ஏய்ப்பு. இன்கம் டாக்ஸ், அதுலயும் நிறைய பேர் லட்சக்கணக்குல சம்பாதிச்சுட்டு, உங்கள சொல்லல, நீங்க தான் வேலைக்கு இப்பதானே தயாராகிறீங்க, வேற யாரையா சொல்றேன். அவங்க என்ன பண்றது, இருந்துகிட்டு சரி ஓகே என்ன நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளவு கட்டணும் அப்படின்னு ஏதாவது ஒரு முறையீடு பண்ணுவாங்க. அதுதான் வரியை ஏய்க்கிறது. ஆங்கிலத்துல தானே டாக்ஸிவேஷன் சொல்றாங்க. TAX, டாக்ஸி இவேஷன். EVASION, டாக்ஸ் இவேஷன். வரி ஏய்ப்புனா டாக்ஸ் இவேஷன். மோசமடைதல். பொருளாதார நிலை எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு நிலையில ஏறும், ஒரே நிலையில குறையும். அது முன்ன பின்ன போகதானே செய்யும். அது குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பங்கு சந்தையில முதலீடு பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்கு இன்னும் பணமே வரல, நான் வேலைக்கே போகல, எங்க முதலீடு பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவங்க, அந்த முதலீடுல இருக்கவங்க படிப்படியா அது குறைஞ்சு வரும்போது நினைப்பாங்க, என்னடா இது இவ்வளவு மோசமாயிருச்சுன்னு. அதுதான் அதுக்கு ஆங்கிலத்துல டிட்டெரியரேஷன். நானு முதல்ல எல்லாம் 200 கேள்விக்கு ஒரு 170 கேள்வி போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப என்னால ஒரு 168 கேள்விதான் போட முடியுது. ஏன்னே தெரியல. அதுதான் டிட்டெரியரேஷன். அதுதான் மோசமடைகிறது, படிப்படியா கம்மியாகிறது. ஸ்பெல்லிங் தானே, சொல்லிடுறேன். DETERORATION, டிட்டெரியரேஷன், மோசமடைதல், படிப்படியாக குறைதல். டிட்டெரியரேஷன். சொல்வன்மை. என்னதுங்க சொல்வன்மையா? ஐயோ, நிறைய பேரு ஏமாத்தக்கூடிய அளவுக்கு இந்த போன்ல எல்லாம் போன் பண்ணி, நீங்க இதுல போட்டீங்கன்னா அவ்வளவு பணமாகும், அதுல போட்டீங்கன்னா இவ்வளவு பணமாகும், இப்பெல்லாம் நிறைய பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்க செய்திகள்லாம் நம்ம அவ்வப்போது காதுகள்ல கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஈடுபட வேணாம், நம்ம ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போயிருவோம் அப்படின்னு தானே வந்துகிட்டு இருக்கீங்க இங்க. அதுக்கான சொல்வன்மைக்கான ஆங்கிலத்துல எம்பசைஸ்டு. EMPHASIEZED. சொல்வன்மைனா என்னது நண்பர்களே? எம்பசைஸ்டு. விரைவுபடுத்துதல். அடடா, எக்ஸாம் ரொம்ப நெருக்கமா வந்துருச்சு, நம்ம 5 மணி நேரம் படிச்சோமா, நாளையில இருந்து ஒரு 6 மணி நேரம் படிப்போம் அப்படின்னு படிக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தி நம்ம விரைவுபடுத்துறோம் இல்லையா? அதுதான்
அக்சலரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஏசி சிஇ எல்இ ஆர்ஏ டிஇ. விரைவுபடுத்துதல்னா என்னது? அக்சலரேட். முதலீடுகளை திரும்ப பெறுதல். இதான் அந்த பங்குச்சந்தை பத்தி சொன்னேன் இல்லையா? அதுல இருந்தான் சரிப்பா, நான் போட்ட பங்குகள்லாம் ரொம்ப குறைஞ்சுகிட்டே போகுது, நானு இதுல இருந்து முதலீட திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை தான் முதலீடுகளை திரும்ப பெறுதல். சரிங்களா? ஆங்கிலத்துல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. DISINVESTMENT, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடுகளை திரும்ப பெறுதல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். கடனீட்டு பத்திரம். கடனீட்டு பத்திரம், டெபென்ச்சர். டெபென்ச்சர், DEBENTURE. கடனீட்டு பத்திரம், டெபென்ச்சர். ஒண்ணும் இல்லைங்க, ஏதாவது ஒரு இத நம்ம ஒரு பத்திரமா வச்சிருப்போம். சரிங்களா? ஏதாவது அந்த கடனுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சர்டிபிகேட் மாதிரி வச்சிருப்போம். அதுதான் அந்த கடனீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நீ இந்த கடன் எல்லாம் அடைஞ்சிட்டதா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வவுச்சர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் உறுதிப்படுத்து. அப்படின்னா என்னதுங்க? உறுதிப்படுத்து. நீ கண்டிப்பா நாளைக்கு என் கூட படிக்க வருவியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து எக்கனாமிக்ஸ் படிப்போம் அப்படின்னு நீங்க உங்க நண்பர்கள்ட்ட கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத என்ன சொல்லுவீங்க ஆங்கிலத்துல? ஏப்பா, நீ நாளைக்கு வருவல்ல, கொஞ்சம் எனக்கு உறுதிப்படுத்திறேன், அப்பதான் நானும் வர முடியும் லைப்ரரிக்கு படிக்க அப்படின்னு சொல்றதுதான் என்ஷூர். ENSURE, என்ஷூர். உறுதிப்படுத்துனா என்ஷூர். பாதிக்கக்கூடிய அப்படின்னா என்னங்க? பாதிக்கக்கூடிய. பாதிக்கக்கூடியனா ரொம்ப என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு அட்டாக் ஆகக்கூடிய ஒரு காயோ கனியோ நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், அத பாதுகாப்பா வைக்காம விக்கிறதுக்கு வச்சிருக்கிறவங்க பாதுகாப்பா வைக்காம அப்படியே வெட்ட வெளியில வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது ஈஸியா பூச்சி புழு எல்லாம் அதை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு அமைஞ்சிரும். ஏன்னா எக்கனாமிக்ஸ் படி நம்ம சொன்னாதான் ஈஸியா இருக்கும்னு அப்படி சொல்றேன். அத ஆங்கிலத்துல வல்னரபிள் அப்படின்னு சொல்றாங்க. VULNERABLE, வல்னரபிள். பாதிக்கக்கூடிய, வல்னரபிள். அவ்வளவுதான் நண்பர்களே. 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பொருளியல் ரீதியிலான எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் கிளாசரி அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். வெக்காபுலரின்னு கூட சொல்லலாம். இதே போல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், படிக்கக்கூடிய அந்த வட்டாரத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, சோசியல் கனெக்ட்ஸ், உங்களோட உறவினர்கள் யாராவது படிக்கிறாங்க, இல்லப்பா இப்பதான் அவர் காலேஜே முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவரையும் கொண்டு கோச்சிங் பக்கம் தள்ளாம இந்த மாதிரி ஈஸியா எளிமையா கிடைக்கக்கூடிய வகைகள்லாம் படிச்சு காசுகளை அதிகமா செலவு பண்ணாம காதுகளை அதிகமா செலவு பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம்பா அப்படின்னு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? உங்ககிட்ட ஏதாவது கருத்து இருக்கா? கருத்து கண்டிப்பா இருக்கணுமே. இருந்துச்சுன்னா அந்த டப்பால போட்டு விடுங்க, நான் பாத்துக்கிறேன். லைக்க பண்ணிருங்க. அதுக்கப்புறமா உங்க நண்பர்களையும் உங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்டையும் சொல்லி இந்த சேனல் நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கன்னு சொல்லிருங்க. சரிங்களா? நாளைக்கு பாப்போமா? இன்னொரு புது வீடியோல பாப்போம் நாளைக்கு. சரியா? சரி, உங்ககிட்ட இருந்து விடைபெறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நான் தான். சூப்பரா சொல்றீங்களே என் பேரை, என்னோட நீங்க சூப்பரா சொல்றீங்க. சரி, வர்றேன். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது பிரசாத் அருண். பாய், டாடா.